சம்சாரிகளும் தம்முடைய பாசுரத்திலே இடியவே, பெரியாழ்வார் தம்முடைய பாசுரத்திலே இந்த திருப்பல்லாண்டிலே இடியவே, அதை சொல்லவே, அதற்குள்ளே வகரவே, இடியவேனா அதற்குள்ளே புகவே, அதற்குள்ளே வரவே, அந்த பாசுரங்களை சொல்லவே, யாவதாத்மபாவி மங்களாசாசன அருகராவர்கள் என்று, யாவதாத்மபாவி ஆத்மா இருக்கும் பரியந்தம், யாவது ஆத்மபாவி, ஆத்மா எத்தனை காலம் இருக்கும்? நாலு, அது எப்பவும் நித்தியமா இருக்கக்கூடிய ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறபடினாலே யாவது ஆத்மபாவினா நித்தியம்னு அர்த்தம். ஆத்மா இருக்கும் பரியந்தம்னா ஆத்மா நித்தியமா இருக்கிறதுனாலே நித்தியமாக யாவதாத்மபாவி மங்களாசாசன அருகராவர்கள் என்று, மங்களாசாசனத்துக்கு தகுந்தவராவர்கள். அருகர், அருகர்னா தகுந்தவர் அர்த்தம். பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வதற்கு அவர்களுக்கு எல்லா விதமான யோகியதையும் உண்டு. சதா சம்சாரி தான், எதுலையும் ஈடுபாடு இல்லை, ஐஸ்வர்யத்திலே எதுலையுமே பற்று இல்லாமல் அப்படி காலம் செல்கிறது. அப்படி இருக்கிறவனுக்கும் இந்த பாசுரத்தை அவன் தெரிவிப்பனையானால் அவனுக்கு என்ன ஏற்படும்? மங்களாசாசனத்துக்கு அவனும் அருகன். யாவதாத்மபாவி ஆத்மா இருக்கும் பரியந்தம் அவனும் மங்களாசாசனம் செய்யலாம். அதைத்தான் சூழ்ந்திருள் தேத்துவர் வல்லாண்டே என்று கடைசியிலே பரமாக தெரிவித்து தலை கட்டுகிறார் இந்த பிரபந்தத்தை. அதனாலே தெரிவிக்கிறார், இடியவே யாவதாத்மபாவி மங்களாசாசன அருகராவர்கள் என்று இப்பிரபந்தத்தின் வைபவத்தை அருளி செய்கிறார். இந்த பிரபந்தம், இந்த திவ்ய பிரபந்தம் திருப்பல்லாண்டு, இதனுடைய வைபவம், ஆச்சரியமான தன்மை, எவ்வளவு உயர்ந்த பிரபந்தம் தெரியுமா என்று இதனுடைய பெருமையை, வைபவத்தை அருளி செய்கிறார் பெரியாழ்வார் இவ்விடத்திலே. அதனாலே சம்சாரிகளும் இழந்து போகக்கூடாது என்கிற சுபமான திருவுள்ளம் கடைசியிலே விசாலமான நோக்கு பெரியாழ்வாருக்கு வந்து சேர்ந்ததுனால இந்த பல்லாண்டோட சம்பந்தம் எப்படி கொண்டாலும் கடைசியில என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு சம்சாரியா இருக்கலாம், ஒன்னும் தெரியாது, ஏதோ பல்லாண்டு, சரி பல்லாண்டு நன்னா இருக்குன்னா பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்றாரு, ஒரு 2 பாட்டாவது சொல்லுவோம். பல்லாண்டு பல்லாண்டு அடியோமோடும் நின்னோடும் என்று 2 பாட்டு, இதெல்லாம் 12 கத்துக்க முடியாது, இந்த 2 கத்துக்கும் என்று நினைத்து கற்றுக்கொண்டாலும் என்னைக்காவது ஒரு நாள், இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம், அது இல்லைன்னா அடுத்த ஜென்மம், என்னைக்காவது ஒரு நாள் மங்களாசாசனத்துக்கு அருகனாமல் பெருமானுடைய கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கும். அவனுக்கு எப்பொழுதும் மங்களாசாசனம் செய்வான், பரமபதத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அற்புதமான பலத்தை தெரிவித்து தலை கட்டுகிறார் என்று இவ்விடத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மங்களாசாசன அருகராவர்கள் என்று இப்பிரபந்தத்தின் வைபவத்தை அருளி செய்கிறார். கடைசியில இதனுடைய பிரபாவத்தை காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பாசுரம் தான் இந்த பாட்டு. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாந்தமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவினுரைப்பார் நமோ நாராயணாயமென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டு என்பது அற்புதமான பாசுரம், கடைசி பாசுரம். அதே பதபதார்த்தத்தை அனுபவிக்கலாம். பவித்திரனை இயற்கையாகவே பரிசுத்தனாய் பல்லாண்டென்னு பவித்திரனை, இந்த பல்லாண்டு கடைசியில பிற்பாடு சேர்க்கிறார், அது சேர்க்கிற இடத்துல தெரிவிக்கிறேன். பவித்திரனை, முதல்ல பவித்திரனை, அதற்கு மேலே பரமேட்டியை சாந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை என்று அப்படி அன்வயம் காட்டுகிறார். முதல்ல பவித்திரனை, பவித்திரனை என்பதற்கு இயற்கையாகவே பரிசுத்தனாய் பெருமான் அப்படி இருக்கான். இயற்கையா சுத்தன், அவனுக்கு இயற்கையா சுத்தி உண்டு. அவனுக்கு எதுவுமே அவனை சுத்திப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பது எதுவுமே கிடையாது. நமக்கு அப்படி இயற்கையா சுத்தி இருக்கானா? கிடையவே கிடையாது. ஏன்? எப்பவுமே இந்த அழுக்கு உடம்பு தான். எப்படிப்பட்ட உடம்பு? அழுக்குடம்பு எச்சில்வாய், எப்பொழுதும் மாறி மாறி இதிலேயே உழன்று கொண்டே இருக்கிறபடினால இது எப்பொழுதுமே நமக்கு தோஷம்தான். இந்த சம்பந்த பிரகிருதி சம்பந்தத்திலேயே எப்பொழுதும் இருக்கிறபடினால இது எப்பொழுதும் தோஷத்தோடையே கூடினது நமக்கு. அதனாலே நமக்கு சுத்தி என்பதே கிடையாது. நீ என்னதான் குளிச்சு என்னதான் போக்கின்றாலும் இந்த சுத்தின்னு இருக்க அப்படி எப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் தான், அவ்வளவுதானே தவிர பேருக்கு தான் சுத்தி, அவ்வளவுதானே தவிர வேற இருந்தா. அதனால தான் என்ன பண்றோம்? தீர்த்தமாகணும், குளிக்கணும், சுத்தனா இருக்கணும், வேட்டியவும் நல்லா வளர்த்தி ஊற்றிக்கணும், இத்தியாதி எல்லாம் பிற்பாடு பவித்திரம் அணிவது, கைக்கு இதெல்லாம் அணிந்து கொண்டு காரியம் செய்வது, இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்னா சுத்தன் ஆக்கி கொள்ள வேண்டும். ஆனால் எம்பெருமான் எப்படி இருக்கானா? இயற்கையாவே பரிசுத்தனா இருக்கு. அவனுக்கு அந்த சுத்தி எப்பொழுதும் இருக்கு. அதாவது தெரிவிக்கிறார், இயற்கையாகவே பரிசுத்தனாய் பவித்திரனை பரமேட்டியை மேலான இடமான பரமபதத்தில் எழுந்தருளி இருப்பவனாய், மேலான இடம் பரமேட்டி என்றால் பரமேஷ்டி என்று ஆகாசம், பரமாகாசம் என்று சொல்லக்கூடிய பரமபதம், அந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் பரமேட்டி என்று. பரமேட்டி என்பது, பரமேட்டி என்பதுதான் பரமேட்டின்னு கிடைக்கிறது. அது எந்த இடம்னா பரமபதம், மேலான இடம், அதான் உயர்ந்த இடம். ஸ்தானங்களுக்குள்ளே உயர்ந்ததுன்னா பரமபதம் தான் உயர்ந்த ஸ்தானம். ஏன்? அங்கதான் எப்பொழுதும் தெளிந்த ஞானம் இருக்கு.
ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் நன்றாக பிரகாசிக்கிறது. அங்கே தெளிந்த ஞானம் இருக்கு. மேலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான், தலைவன் இருக்கான். அந்த இடத்தை அவனுக்கு எல்லா அடிமைகளும் நாம் செய்கிறோம். சேஷபூதன் அடியவனான் நாம் எல்லா அடிமைகளும் செய்கிறோம். அதனாலே அது உயர்ந்த இடம். அதுக்கு மேலே அங்கு போனால் துக்கம் என்பதே கிடையாது. இனி துக்கம் வருவது என்பது அடியோடு கிடையாது. எப்பொழுதும் ஆனந்தம் தான், நிரதிசய ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம், அளவிட முடியாத ஆனந்தம் எப்பொழுதும் பரமபதத்திலே நமக்கு கிடைக்கிறது. எத்தனை காலம் தான்? யாவது ஆத்மபாவி, ஆத்மா நித்தியமா இருக்கு. ஆத்மா இருக்கும் பரியந்தம் நித்தியம். நாளை ஆனந்தம் எத்தனை காலம்? நித்தியமா இருக்கக்கூடியது. துக்கம்ன்றதே கலசாதது. அடியோடு துக்கம் என்பது கலசாத அற்புதமான ஆனந்தம். அது பரமபதத்துல மட்டும்தான் கிட்டும். மற்ற எந்த லோகத்துக்கு போனாலும், பிரம்மலோகம் பரியந்தம், அண்டத்துக்குள்ளே எங்க போனாலும் சரி, இல்ல இந்த அண்டத்தை விட்டு வேற அண்டத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் துக்கம் கலசின சுகம் தானே தவிர எப்பொழுதும் சுகம் என்பது ஒரு காலத்திலும் கிடையவே கிடையாது. ஆனால் பரமபதத்தை மட்டும்தான் அது கிடைக்கும். நாளே அது மிகவும் மேலான இடம் இந்த பரமபதமானது என்று இவ்விடத்தை காட்டுகிறார். அப்படிப்பட்ட பரமபதத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். இதுக்கெல்லாம் மேலான இடம் என்னன்னா எம்பெருமான் நல்லவா இருக்கான். அதனாலேயே அது மேலான இடம். அவன் இருக்கிறபடினாலே அது மிகவும் உயர்ந்த ஸ்தானம் என்கிற